புராணம். இது சேக்கிழார் பெருமான் அவர்களால் இயற்றப்பட்ட நூலாகும். இது நாயன்மார்களின் வரலாற்றை கூறும் நூல். 4வது நாயன்மாராகிய இயற்பகை நாயனார் புராணம். இந்த இயற்பகை நாயனார் வணிகர் குலத்தில் தோன்றியவர். இவர் பூம்புகார் நகரத்தில், அதாவது காவிரி பூம்பட்டினம் என்னும் பூம்புகார் நகரத்தில் பிறந்தவர். இவர் வியாபாரம் செய்யும் தொழில் செய்பவர். இவர் சிவனின் மேல் மிகுந்த பக்தி கொண்டு வாழ்பவர் ஆவார். இவர் தன்னுடைய வாழ்க்கையில் தன் வீட்டுக்கு வந்த சிவனடியார்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கேட்கும் பொருள் எதுவாக இருந்தாலும் அதை கொடுக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தார். அதை தன்னுடைய விரதமாக எடுத்துக்கொண்டு அதை செவ்வனே நடத்தி வந்தார். அதாவது அதிலிருந்து அவர் தவறவே இல்லை. எந்த சிவனடியார்கள் தன் வீட்டிற்கு வந்து எந்த பொருளை கேட்டாலும் அதை கொடுக்கும் பழக்கத்தை கை கொண்டார். அதற்கு அவருடைய மனைவியும் உறுதுணையாக இருந்தார். இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, நாயனாரும் அப்படி இருந்தார்கள், அவருடைய மனைவியாரும் அதற்கு துணையாக இருந்தார்கள். இப்படியாக இவர் பலகாலம் இதை செய்து கொண்டு வருகிறார். இவருடைய இந்த விரதத்தை மக்கள் எல்லாம் அறியும்படி செய்வதற்காக இறைவன் திருவுளம் கொண்டார். உடனே சிவபெருமான் என்ன செய்யறாரு, ஒரு சிவனடியார் போல அந்த வீட்டுக்கு வருகிறார். வழக்கம் போல இயற்பகையார் அந்த சிவனடியாரை வரவேற்று அவருக்கு கை கால் கழுவுவதற்கு நீர் கொடுத்து உட்கார ஆசனம் அளித்து அவருக்கு வேண்டிய விருந்து உபச்சாரங்களை செய்துவிட்டு உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். உடனே அந்த சிவனடியார், நான் எதை கேட்டாலும் நீ தருவாயா என்று கேட்கிறார். இயற்பகையார், ஐயனே, நீர் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன். இது என்னுடைய விரதமாகும். என்னிடம் இருக்கும் பொருளை நீர் கேட்டால் நான் கண்டிப்பாக அதை தருவேன் என்று கூறுகிறார். சிவனடியார் அதற்கு, நான் உன் மனைவியை விரும்புகிறேன், நீ எனக்கு உன் மனைவியை தர வேண்டும் என்று கேட்கிறார். அதை கேட்டு இயற்பகையார் அதிர்ச்சி அடையவில்லை, எந்த கோபமும் படவில்லை. அப்படியே ஆகட்டும் ஐயனே என்று அவரை வணங்கிவிட்டு வீட்டுக்குள்ளே சென்று தன்னுடைய மனைவியிடம், இந்த சிவனடியார் உன்னை யாசிக்கிறார், அதனால் நான் உன்னை அவருக்கு கொடுத்து விட்டேன் என்று கூறுகிறார். அதை கேட்டு முதலில் அதிர்ச்சி அடைந்த அந்த கற்புக்கரசி பின்பு மனம் தெளிந்து, சரி, உங்களுடைய கட்டளை இதுவாக இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி அவர் வெளியே வந்து அந்த சிவனடியாரினுடைய கால்களை பணிந்து நிற்கிறார். அதன் பிறகு அந்த சிவனடியார் இயற்பகையாரை பார்த்து, நான் உங்களுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு இந்த ஊருக்கு வெளியே செல்லும் வரை நீர் எனக்கு காவலாக வர வேண்டும். ஏனென்றால் இது யாரும் செய்யக்கூடாத ஒரு செயலாகும். இதனால் கோபமடையும் உன்னுடைய உற்றார் உறவினர்கள், இந்த ஊர் மக்கள் என்னை தாக்கக்கூடும். அதனால் நீ எனக்கு காவலாக வர வேண்டும். என்னை இந்த ஊருக்கு வெளியே கொண்டு போய் விடுவது உன்னுடைய கடமை என்று கூறுகிறார். அதை கேட்ட இயற்பகையார், ஐயனே, இதை நான் மறந்துவிட்டேன். இதை நீங்கள் சொல்லாமல் நானே செய்ய வேண்டும். இதோ உங்களுடைய கட்டளையை ஏற்று நான் அந்த பணியை செய்கிறேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று தன்னுடைய உடைவாளை எடுத்துக்கொண்டு அந்த சிவனடியாரையும் தன் மனைவியையும் முன்னால் நடக்கவிட்டு தான் அவர்களுக்கு பின்னால் காவலாக செல்கிறார். இந்த நிகழ்ச்சியை கண்ட அவருடைய உற்றார் உறவினர்கள், ஊர் மக்கள் மிகவும் கோபம் கொண்டு, ஐயோ, இது என்ன நடக்கக்கூடாத செயலாக இருக்கிறதே, யாரோ ஒரு அந்தணன் கேட்டான் என்பதற்காக தன்னுடைய மனைவியை இப்படி தருவது சரியாகுமா, இது மிகவும் தவறான செயல் என்று கூறி அனைவரும் அவரை தடுக்கிறார்கள். ஆனால் இயற்பகையார், இல்லை, இது என்னுடைய விரதமாகும், நான் மனமுவந்துதான் என்னுடைய மனைவியை அவருக்கு தந்தேன், இதில் யாரும் குறுக்கிடக்கூடாது என்று கூறி அனைவரையும் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் அந்த ஊர் மக்கள் அதை பொறுக்க மாட்டாமல் தனக்கு கிடைத்ததை வாள் கத்தி என்பதை எடுத்துக்கொண்டு வந்து அந்த சிவனடியாரை தாக்க முற்படுகிறார்கள். இயற்பகையார் தாக்க வந்த அனைவரையும் தான் ஒருவனாகவே நின்று சுற்றி சுழன்று அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து வந்த அனைவரையும் வாளால் வெட்டிவிடுகிறார். சிலர் துணிந்து முன்னால் வந்து அவரால் வெட்டுப்பட்டு சாகிறார்கள். சிலர் பயந்து ஓடிவிடுகிறார்கள். இப்படியாக அவருக்கு காவலாக இயற்பகையார் அந்த ஊருக்கு வெளியே வந்து அந்த ஊருக்கு வெளியே இருக்கும் பூங்காவனத்தையும் தாண்டி அவர்களை கொண்டு போய் விடுகிறார். அப்பொழுது சிவனடியார், சரி, இதுவரை நீ வந்தது போதும், நீ திரும்பி போ என்று கூறுகிறார். அப்படி கூறிய உடனே இயற்பகையார் அவருடைய கால்களை வணங்கிவிட்டு திரும்பி விடுகிறார். எந்தவித கோபமோ வருத்தமோ அவர் படவில்லை. அவர் திரும்பி அப்படி போகும்போது சிவன் அடியாராக வந்த இறைவன் இயற்பகையாரை கூப்பிட்டு, இயற்பகையானே அபயம், நீ திரும்பி வருவாயாக அபயம், எப்போதும் என்னை மறவாதவனே அபயம், அன்புடையவனே அபயம், எவரும் செய்வதற்கரிய செய்கை செய்தவனே அபயம் என்று பல முறை
உறக்க ஓலமிட்டு அழைக்கிறார். அந்த பேரொழியை கேட்ட இயற்பகை நாயனார், அடியேன் இதோ வந்துவிட்டேன் வந்துவிட்டேன் என்று கூறிக்கொண்டே திரும்பி ஓடி வருகிறார். அவர் இந்த சிவனடியாருக்கு ஏதோ ஆபத்து என்று நினைத்து ஓடி வருகிறார். அப்படி வரும்பொழுது அங்கு சிவனடியாரை காணவில்லை. தன்னுடைய மனைவி மட்டுமே நிற்பதை காண்கிறார். அந்த சிவனடியார் மறைந்து விடுகிறார். அந்த சமயத்தில் வான வீதியில் இறைவன் உமையம்மையோடு காலை ஊர்தியில் காட்சி கொடுக்கிறார். இறைவனை கண்டதும் இறைப்பகையாரும் அவருடைய மனைவியும் நிலத்தில் விழுந்து வணங்கி நிற்கிறார்கள். அப்பொழுது இயற்பகையார், ஐயனே, தங்களை எதை சொல்லி துதிப்பது என்பதை நான் அறியவில்லை. நீங்கள் என் பொருட்டு இந்த திருக்கோலத்தில் காட்சி அளிப்பதற்கு வணக்கம். விரைவாக வந்து என்னை ஆட்கொண்டீரே, உமக்கு வணக்கம். எல்லையில்லாத இன்பத்தை எனக்கு அருள் செய்தீரே, உமக்கு வணக்கம். தில்லையம்பலத்தில் நடனம் புரியும் தங்களுடைய திருவடிகளுக்கு வணக்கம் வணக்கம் என்று கூறி இறைவனுடைய திருப்பாதங்களை பணிந்து வணங்குகிறார். வெண்மையான காலை ஊர்தியில் காட்சி தந்த சிவபெருமான் இயற்பகையாரை நோக்கி, குற்றமில்லாதவனே, உனது அன்பை கண்டு மகிழ்ந்தோம். அதனால் நீர் உன்னுடைய மனைவியுடன் என்னுடைய இடத்துக்கு வருவாயாக என்று கூறி அருள்கிறார். இப்படியாக இயற்பகை நாயனாருக்கும் அவருடைய கற்புடைய மனைவிக்கும் இறைவன் முக்தியை அளிக்கிறார். சிவனடியாருக்கும் தன்னுடைய மனைவிக்கும் அந்த ஊர் எல்லை வரை காவலாக வரும்பொழுது இயற்பகையார் போரிட்டு அழித்த அவருடைய உறவினர் அனைவரும் இறைவனுடைய திருவடியை அடைந்தார்கள். அதாவது இந்த இயற்பகை நாயனார் வாழ்க்கை சரித்திரத்தில் நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், இறைவன் மீது பக்தி கொண்டு தான் ஒரு விரதத்தை கடைபிடிக்க ஏற்றுக்கொண்டால் அதை எவ்வளவு சோதனை வந்தாலும் கடைபிடிக்க வேண்டும், இடையில் கைவிடக் கூடாது. அப்படி கடைபிடிக்கும் போது கட்டாயம் இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்பதே இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நம்பிக்கை, பக்தி, இது இரண்டுமே நம்மளை கடைத்தேற்றும் வழியாகும். சர்வம் சிவார்ப்பணம்.